بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا மனிதநேய மக்கள் கட்சி தலைவர், சட்டசபை உறுப்பினர், கல்லூரி பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். துக்ளக் வார இதழின் 45வது ஆண்டு விழாவிலே தலைமை தாங்கி இதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சோ அவர்களே, என்னுடன் இந்த மேடையிலே உரையாற்றவிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களே, பெருந்திரளாக இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பெரிய அளவிலே பொழியப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக ஆசிரியர் சோ அவர்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான் சார்ந்திருந்த மாணவர் அமைப்பு சென்னையிலே சமூக தீமைகளான ஆபாசம், லாட்ரி, வட்டி, மது இவற்றிற்கு எதிராக ஒரு வார பிரச்சார இயக்கம் நடத்தி இறுதியிலே ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தோம். அப்போது திரு சோ அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். வந்தார், உரையாற்றினார். இன்று அவர் அழைத்திருக்கின்றார். நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். சுதந்திரமாக சிறுபான்மை மக்களுக்கு பொது தளங்களிலே கருத்துக்களை பதிவு செய்யும் வாய்ப்பு அரிதாகவே கிடைக்கின்றது. அத்தகைய அரிய வாய்ப்பாக இதனை நான் கருதுகின்றேன். மாணவ பருவத்திலிருந்தே நான் துக்ளக் இதழை வாசித்து வருகின்றேன். துக்ளக் வெளியிடும் கருத்துகளில் எனக்கு ஏராளமான மாற்று கருத்துகள் இருந்த போதிலும் வெகுஜன தமிழ் அரசியல் வார இதழ் பத்திரிகை உலகில் துக்ளக்கின் வருகை ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்வு குறித்து புலனாய்வு செய்து கொண்டிருந்த இதழ்களுக்கு இடையிலே துக்ளக் பிரசுரமாகி அரசியல் ரீதியான சிந்தனைகளை பரவ செய்ய வழிவகுத்தது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். துக்ளக் இதழ்களில் பல இதழ்கள் சிறப்பான இதழ்களாக இருந்தாலும் கூட ஒரு இதழை மறக்கவே முடியாது. டிசம்பர் 6 உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மீறி பாபரி மஸ்ஜித் அயோத்தியிலே இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட போது அந்த வாரம் வந்த துக்ளக் வார இதழினுடைய அட்டை படம் வெறும் கருப்பாக இருந்தது. அது ஒரு கொடிய நிகழ்வு என்பதை பதிவு செய்திருந்தார்கள். அதனையும் நான் இங்கே இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றைய அரசியல் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். 2014ஆம் ஆண்டு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த ஆண்டாக அமைந்தது. திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் மத்தியில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 282 இடங்களிலும், அது தலைமை தாங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 336 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இருப்பினும் வாக்களித்த மக்களில் 69 விழுக்காட்டினர் பாஜகவுக்கு எதிராக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. பல்வேறு மனதை சுண்டி இழுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அளித்து தேர்தலிலே வெற்றி பெற்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக ஆகியிருக்கின்றார். ஆனால் தேர்தலின் போது அவர் அளித்த பல வாக்குறுதிகள் இன்று ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆகியும் கூட நிறைவேற்றப்படாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் முன்றைய காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தபோது பாஜக அந்த காங்கிரசினுடைய பல நிலைப்பாடுகளை விமர்சித்திருக்கின்றது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எதை விமர்சித்தார்களோ, எதை எதிர்த்தார்களோ அதையே இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர்களும் நிறைவேற்றுவதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக சேது சமுத்திர திட்டம், திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு பாஜக அதை கடுமையாக எதிர்த்த ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு அதற்காக பல்வேறு வகையில் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. ஆனால் இப்போது
மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதே சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? மாற்று வழியிலே அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்க விரும்புகின்றேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்ற பிறகு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அப்போது அவர் உரையாற்றும் போது இந்த அரசு ஏழைகளுக்கு சொந்தமான அரசு, ஏழைகளுக்கு வறுமையை ஒழிக்கும் வல்லமையை அளிப்போம், அதன் மூலம் அவர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு வழிவகுப்போம் என்றார். திரு மோடி அவர்கள் இதுபோன்று கவர்ச்சிகரமாக பேசுவதில் வல்லவராக இருக்கின்றார். ஆனால் அவருடைய அரசினுடைய செயல்பாடுகள் இதற்கு நேர் மாற்றமாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்குவதற்கு மோடி அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை குறிப்பிடலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் உலகம் கண்டிராத மிக பெரும் அரசு வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்து வந்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 4.8 கோடி வீடுகளை சேர்ந்த 7.4 கோடி மக்கள் பயனடைந்தார்கள். இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டு அரசுக்கு ஏற்பட்ட செலவினம் 39,000 கோடி ரூபாய், அதாவது ஜிடிபியில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.5% மட்டுமே. பிரதமர் மோடி ஏழைகளுக்கு உதவிட வேண்டும் என்று உண்மையில் அக்கறை இருக்குமே ஆனால் தனது உரையில் குறிப்பிட்டவாறு கிராமப்புற ஏழைகள் வறுமையை ஒழிக்க உதவிடும் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி இன்னும் அதிகமான மக்கள் அது சென்றடைய செய்திருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்காக தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் மாநில அரசுகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை பெருமளவில் குறைத்துள்ளதுடன் அதன் பயனை மட்டுப்படுத்தும் முடிவையும் மோடி அரசு எடுத்துள்ளது. இதன் விளைவாக தமிழ்நாட்டில் 385 ஊராட்சி ஒன்றியங்களில் செயல்பட்டு வந்த இந்த திட்டம் தற்போது 98 ஊராட்சிகள் என்ற அளவுக்கு குறைந்து கிராமப்புற ஏழை மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனடைந்த ஏழை மக்களிடமிருந்து அச்சே தீன் நல்ல நாட்கள் விடைபெற்று சென்று விட்டன. இதேபோல் மகளிர் சுய உதவி குழுக்களும் இதுவரை அனுபவித்து வந்த நல்ல நாட்களும் பறிபோய்விடும் போல் தெரிகிறது. சுய உதவி குழுக்கள் கலைக்கப்படலாம் என்று மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், கருத்து வெளியிட்டிருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களால் தான் தமிழகத்தின் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டு இருப்பதோடு குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் பிறரை சாராமல் தன்னிறைவு பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் பரவலான வளர்ச்சியை பெண்கள் மத்தியில் சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவற்றை கலைப்பதுதான் மோடி அரசுக்கு வளர்ச்சி என்று தெரிகிறதா என்று வினவ விரும்புகின்றேன். அதே போல என்னை பொறுத்தவரையில் மோடி ஆட்சியில் அச்சே தீனை நல்ல நாட்களை, ஏனென்றால் மோடி அவர்கள் வெற்றி பெற்ற உடனே சொன்னார் பாரதம் வெற்றி பெற்றிருக்கின்றது, நல்ல நாட்கள் வரப்போகின்றன என்று சொன்னார். ஆனால் இங்கே இந்த 6 மாத 7 மாத மோடி ஆட்சியை பார்க்கும்போது அந்த அச்சே தீன் நல்ல நாட்கள் மேல்தட்டு மக்களுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மட்டும்தான் என்று என்ன தோன்றுகின்றது. எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டும் என்றால் கல்வி உதவித்தொகையை லோன் ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்காக அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு செல்லக்கூடிய சாதாரண மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே பரிந்துரை செய்யப்படுகிறது. சில நேரத்தில் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெனியூன் கேசுகளுக்கு பரிந்துரை செய்தாலும் கூட அவை நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றார். செல்லும் போது அந்த தூதுக்குழுவிலே அவருடைய நண்பரும் பெரும் தொழிலதிபருமான அதானியும் சென்றார். குயின்ஸ்லாண்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்குவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்கே கையொப்பமாகிறது. அதற்காக அதானி குழுமம் கேட்ட கடன் தொகையை ஆஸ்திரேலியாவில் உள்ள 5 வங்கிகள் மறுத்துவிட்ட சூழலிலே பிரதமருடன் சென்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரதிநிதி அதானியுடன் 6,700 கோடி ரூபாய் அதானிக்கு கடன் கொடுக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்கே கையொப்பமாகிறது. பிரதமருக்கு முன்பே இது நடக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். எனவே தான் அச்சே தீன் என்பது, அதாவது நல்ல நாட்கள் என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தானோ இந்த ஆட்சியில என்று எண்ண தோடுகின்றது. வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடக்கின்றதோ இல்லையோ, மோடி ஆட்சியில் பகட்டான விளம்பரங்கள் மட்டும் தாராளமாக அரங்கேற்றப்படுகின்றன. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பிறந்த தினத்திலே இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை குறித்து மரியாதைக்குரிய திரு சோ அவர்கள்
துக்ளக் இதழினுடைய அக்டோபர் 22வது இதழ் கேள்வி பதில் பகுதியில் இந்த திட்டம் விளம்பரம் பெறுவதற்கான திட்டம் தூய்மை இந்தியா பேனர்கள் போஸ்டர்கள் எல்லாம் குப்பையோடு குப்பையாக கலந்திருக்கும் என்று மிக சரியாக சொல்லி இருக்கிறார். தலைநகர் டெல்லியில் பாஜக தலைவர் சதீஷ் உபாத்யாயா குப்பைகளை கொட்டிவிட்டு பிறகு அதை தூய்மைப்படுத்தியதை அக்டோபர் 26 இதழில் ஆசிரியர் ஷோ அவர்கள் ஸ்டண்ட் என்று வர்ணித்திருப்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எந்த அளவுக்கு இந்த விளம்பர மோகம் இந்த அரசை ஆட்டி படைக்கின்றது என்பதற்கு இது மட்டுமல்ல, இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றது. சமீபத்தில் இலங்கையில் தூக்கு கயிறை சந்தித்த நம்முடைய 5 மீனவர்கள், என்னுடைய தொகுதியை சேர்ந்தவர்கள், தங்கச்சி மடத்தை சார்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த விடுதலையில மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு நிச்சயமாக பெரும் பங்கு இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. அதற்காக நான் அப்போதே நன்றி தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் மத்திய அரசுக்கு அதிலே பங்கு இருப்பது போல தமிழக அரசுக்கும் அதிலே பங்கு உண்டு. அவர்களுக்கான செலவுகளை கொடுத்து வழக்குகளை நடத்தியவர்கள் தமிழக அரசு என்பதை மறக்க முடியாது. இந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவுடன் ராமேஸ்வரம் தீவு குதித்து எழுந்தது. மிகப்பெரிய போராட்டத்தை அந்த மீனவ மக்கள் நடத்தினார்கள். நாடு பார்த்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக மிகப்பெரிய நகர்வுகள் நடைபெற்றது. அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த குரலில் இந்த 5 மீனவர்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்தார்கள். 5 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் மோடி அரசுக்கு கொழும்பிலிருந்து தங்கச்சிமடம் வருவதற்கு குறுகிய பாதை எப்படி அமைந்தது என்றால், கொழும்பு டு நியூ டெல்லி, நியூ டெல்லி டு சென்னை, சென்னை டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தங்கச்சிமடம். இது ஏன்? நான் அந்த 5 மீனவர்களையும் அவர்களுடைய இல்லங்களிலே சந்தித்து கேட்டேன், நீங்கள் கொழும்பிலிருந்து புறப்படும் போது எந்த ஊருக்கு செல்கின்றீர்கள் என்று சொன்னார்களா என்று. ஐயா ஒண்ணுமே சொல்லல. டெல்லியில என்ன நடந்தது? டெல்லிக்கு வந்து இறங்கினார்கள். அங்கே ஒரு வாசலிலே தமிழக அரசு பிரதிநிதிகள் அங்கே காத்திருந்தார்கள், தமிழக பத்திரிகையாளர்கள் காத்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் பார்க்க விடாமல் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்பட்டோம். அந்த மீனவர்கள் சொல்கின்றார்கள், அங்கே எங்களுக்கு சொன்னார்கள் தூர்தர்ஷனும் ஏஎன்ஐயும் மட்டும் வந்தது. நாங்கள் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம், ராஜபக்ஷ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு உடனே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஏன் இந்த விளம்பர மோகம் என்று கேட்க தோன்றுகின்றது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதே போல ராமநாதபுரத்தில் மீனவர்கள் தொடர்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே பேசும்போது தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும், மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் தமிழக மீனவர்களுக்கு அந்த நல்ல நாட்கள் இன்னும் வரவில்லை. அன்றாடம் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே பிஜேபி ஆட்சி டெல்லியிலே பதவியேற்ற பிறகு இதுவரைக்கும் 90 படகுகள், தமிழக மீனவர்களுடைய படகுகள் இலங்கையால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த படகுகளில் ஒன்றை கூட இதுவரை இந்த ஆட்சி மீட்கவில்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவேதான் மீனவர்களுக்கு அச்சேதீன் இன்னும் வரவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இது மட்டுமல்லாமல் இங்கே இன்னொன்றையும் நான் தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகின்றேன். பல்வேறு துறைகள் எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் ஒதுக்குவது போல மீன்வளத்துறையும் மீன்பிடிப்பும் கூட பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியாக இருக்கின்றது. முதலில் பசுமை புரட்சியை நிலைநாட்டினோம், பிறகு வெண்மை புரட்சியை நிலைநாட்டினோம், இனிமே நீல புரட்சியை நிலைநாட்டுவோம் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். அது என்ன நீல நிற புரட்சி என்றால், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை அமைத்துக் கொண்டு மீனா குமாரி அவர்களுடைய தலைமையில், அதாவது மீன்வளத்துறையினுடைய டெப்டி டைரக்டர் தலைமையில் ஒரு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில பன்னாட்டு நிறுவனங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களும் மீன்பிடிப்பதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, நேரம் குறைவாக இருக்கின்றது. எனவே சற்று வேகமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். தமிழகத்தில் சமீபத்தில்
ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்தார்கள் 12 அணு உலைக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2 அணு உலைகள் 2 இடங்களிலே இருக்கின்றது. மகாராஷ்டிராவில் ஜெய்தாப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய அணு உலையை அனுமதிக்க மாட்டோம் என்று மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய என்வயன்மெண்டல் அமைச்சர் கடம் அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே அணு உலையினுடைய குப்பை தொட்டியாக தமிழகம் மாறுகிறதா? இதுக்கு தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றது என்பதை வினவ விரும்புகின்றேன். அதே போல 50 லட்சம் காவேரி படுகை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய மீத்தேன் திட்டத்தை பற்றி இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் கேட்க விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த துக்ளக் இதழிலே சமீபத்தில் பாஜக காரர்களும் இந்துத்துவா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அதை சங்பரிவாரத்துவம் என்று சொல்ல விரும்புகின்றேன். பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த அரங்கிலே சொன்ன மாதிரி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி திரு சோ அவர்கள் இங்கே சொல்லும் போது யார் யாரெல்லாம் எதுவுமில்லாம பேசுகின்றார்கள், அதற்கு நரேந்திர மோடி பதில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆனால் திரு சோ அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன், துக்ளக்கினுடைய செப்டம்பர் 10, 2014 வந்த துக்ளக்ல இது பற்றி மோடியும் அமித்ஷாவும் பேசாமல் இருப்பது இதுக்கு அவர்களுடைய அங்கீகாரம் உண்டு என்று கூறுவது போல இருக்கின்றது என்று துக்ளக்குடைய தலையங்கம் சொல்லி இருப்பதை இங்கே நான் தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கே போகோ ஹராமை பற்றி, ISIS பற்றி, அதுபோன்று சமீபத்தில் சார்லி ஹெப்டோ என்ற பிரெஞ்சு நையாண்டி பத்திரிகையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி சொன்னார்கள். மிக நியாயமாகவே சொன்னார். இங்குள்ள முஸ்லிம்கள் அதை எதிர்க்கிறார்கள், இவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னார். நிச்சயமாக போகோ ஹராமும் சரி, ISISம் சரி, அல்லது சார்லி ஹெப்டோவின் மீது நடவடிக்கை எடுத்தவர்களும் சொல்லி நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன், அவர்கள் முஸ்லிம் பேர் தாங்கிகளே தானே தவிர இஸ்லாத்தினுடைய பிரதிநிதிகளாக, இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அத்தகைய பயங்கரவாதமும் தீவிரவாதமும் அது எந்த மத அடிப்படையிலே வந்தாலும் கூட அதை நிச்சயமாக அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தகைய பயங்கரவாதம் நசுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்பதை இங்கே பதிவு செய்து, இறுதியாக தமிழகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர் சுஜாதா அவர்களுடைய ஒரு கருத்துடன் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா? அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் திருக்குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விக்கு சுஜாதா அவர்கள் தினமணியினுடைய ரம்ஜான் பெருநாள் மலரிலே எழுதிய கட்டுரையிலே சொல்கிறார், திருக்குரானை முதலிலிருந்து கடைசி வரை தேதி பார்த்தாலும் மற்றவர் பேரில் வெறுப்பு வளர்க்கும் வாசகங்கள் திருக்குரானில் மொத்தமாக தேடி பற்றாலும் மற்றவர்கள் மீது வெறுப்பு வளர்க்கும் வாசகங்கள் எதுவும் இல்லை. பிரச்சனை குரானில் இல்லை, நம்மிடம்தான். திறந்த மனதுடன் அதை படித்து பார்க்க விரும்பிய என் கண்களை திறந்த என் தந்தையர் தீவிர வைரவர் என்று சொல்கின்றார்கள். இந்தியா என்பது பல பூக்களும் பல வாசமும் பல நிறமும் உள்ள பூக்கள் பூக்கக்கூடிய தோட்டம். இதற்கான இணையாக இருப்பது நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டம், கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனை படி இந்த நாட்டிலே அனைவரும் ஆட்சி செய்வதற்கு இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.